காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தொடரும் மர்மங்கள், பக்தர்கள் கொந்தளிப்பு அப்படின்ற இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பழமையான கோவில் வந்து அந்த கோவில். இந்த கோவிலின் ஆய்வுக்கு உட்படும் போது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பல கோடி ரூபாய் செலவில் வந்து திருப்பணி கோவில் நடைபெற்றது. கோவிலின் திருப்பணிகள் நடந்து முடிந்தாலும் அடுக்கடுக்கான முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மாயமான தொன்மையான சிலைகள். 1993 கோவிலில் தொன்மையான ஸ்கந்தர் சிலை திடீர் மாயமானது. அந்த சிலை வெளிநாட்டில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டும் அதை மீட்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றது ஒரு ஒரு வேதனையான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி. 2015 புதிய உற்சவர் சிலை செய்தில் கிலோ கணக்கில் தங்கம் மோசடி நடந்த வழக்கு 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருக்கு. மேலும் கோவிலில் வெள்ளி பல்லாக்கு மற்றும் மந்தி வாகனத்தில் இருந்த வெள்ளி தகடுகள் மாயமாக இருக்கின்றன. இது தங்கம் வெள்ளியான இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆவணம் இல்லாத சிலைகள் மற்றும் தீ வைப்பு முயற்சி. நகை கொட்டடியில் ஆவணமின்றி 16 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவை தொடர்பான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. மேலும் 2024 ஒன்றியில் தீக்குச்சி போட்டு பணத்தை எடுக்க வேண்டிய நபர் மீது குறித்து எந்த விசாரணையும் இதுவரைக்கும் இல்லை. அது தொடர்பான விசாரணை நடைபெறவில்லை சொல்லலாம். ஆன்மீக பெருமை இந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் தொடரும் இந்த மர்மங்கள் வந்து இந்து சமய நலத்துறை உண்மையாக தீர்க்குமா, இல்லை இப்போ வந்து ரமேஷ் ஆய்வுக்கு உட்பட்ட இந்த ரமேஷ் சரிபடுத்துவாரா என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த செய்தி இருப்பாங்க. ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் வரதராஜர் கோவிலில் நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இதே போன்றுதான் வரதராஜர் கோவிலிலும் கூட அங்கு நடந்த திருப்பணி சமயத்துல எப்படியெல்லாம் வந்து முறைகேடுகள் நடந்தது, அந்த கோர்ட் நீதிமன்றத்துல அதற்கான வழக்கு நடந்தது. அந்த வழக்கு பொழுது இந்த திருப்பணிகள் இப்ப செய்யக்கூடாது என்ற தடை உத்தரவுகள் எல்லாம் கூட பிறப்பித்தார்கள். அந்த தடை உத்தரவு இந்த மாதிரி இருக்கு, இதை மீறி இப்ப நீங்க ஏன் திருப்பணி செய்யறீங்க யாருக்கும் தெரியாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்ட அதற்காக ஒரு குரல் எழுப்பியக்கூடிய அங்கு பணிபுரிந்த ஒரு அர்ச்சகரை வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி அவர் மீதே வழக்கை தொடர்ந்து அவர் எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கினார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து தொடர்ச்சியாக இருக்கு. ஏதோ இன்னைக்கு இந்த ஒரு கோவில், இன்னைக்கு அந்த ஒரு கோவில், அப்படி இப்ப பாருங்க, இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இப்ப இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை இப்ப முன்வைக்கிறாங்க. இப்ப ஒரு கோவில்ல திருப்பணி செய்கிறார்கள், கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கோவில உண்மையாகவே இந்த அறநிலைத்துறை என்பது ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் கும்பாபிஷேகம் செய்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை எழ தொடங்கிருச்சு. ஏன்னா நீங்க திருப்பணின்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. சிலை காணாமல் செல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இருந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை வந்து முற்றிலுமாக அது மாற்றப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய சிலைகள் அங்கிருந்து காணாமல் போகிறது. அங்க ஏதாவது கல்வெட்டுகள் இருந்தால் அதிலெல்லாம் சாண்ட் பிளாஸ்ட் அடிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியான ஒரு மறைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான முறைகேடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. அது இல்லாம திருப்பணிகளே முடிவடையாமல் வேக வேகமாக கோவில்ல கும்பாபிஷேகம் செய்ய வருது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாமே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஹெச்ஆர்என்சி ஒரு கோவிலை எதற்காக எடுக்கிறார்கள்? எதற்கு எடுக்கிறா? நீ இந்த கோவில்ல வந்து நிர்வாகம் சரியாக செய்யப்படவில்லை, இந்த கோவில்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு, கணக்கு வழக்கு பார்ப்பதுல ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கூட உடனே அதை ஒரு காரணமா குற்றச்சாட்டா காமிச்சு அந்த ஹெச்ஆர்என்சி போய் கோவில் எடுக்குது. கரெக்டா? முறைகேடுகளின் உருவமாக இன்னைக்கு நீங்க இருக்கீங்களே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த கோவிலுமே இவர்கள் 100% முழுமையாக செய்ததான் முழுமையா எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க வேற எதை சரி பண்றது? அதுதான் சொல்றேன், முறைகேடு மொத்த உருவமா ஹெச்ஆர்என்சி இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் அதிக வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு அரசு துறையே இதுவாக இருக்கு. எத்தனை கண்டெம்ட் இருந்தாலும் இதை பத்தி எதுவும் கவலைப்படாத ஒரு துறை இந்த ஹெச்ஆர்என்சி துறை தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே. அப்படித்தான் இத்தனை காலங்களாக இந்துக்களுடைய சொத்துக்கள், அதாவது கோவிலினுடைய சொத்துக்கள் பறிபோறி கொண்டே இருக்கின்றன. இது வந்து இதை கேட்டா இதை பத்தி இங்க பேசுவதற்கு இது அதனால்தான் என்ன ஆதி காலத்துல இருந்து இந்துக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க வெளியில போக கோவிலை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வரைக்கும் அந்த கோரிக்கையை வந்து என்ன அப்படிங்கறது கூட கன்சிடரே பண்ணல. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். கோவில்ல முறைகேடு நடக்கிறது, அங்க வந்து நிர்வாகம் சரியில்லை, நாங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ண போறோம் தானே? சரி, அப்படி நீங்க இதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் உங்களுக்கு 5 வருடம் மட்டும்தான். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு கோவில் யார்கிட்ட எடுத்தியோ அவங்க கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ வெளியில போகணும். இதுதானே உனக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ், இதுதானே உன் ஹெச்ஆர்என்சி சட்ட புத்தகத்துல இருக்கு.
ஆனா ஏதாவது ஒரு கோவிலை நீ எடுத்து திருப்பி கொடுத்ததா உன்கிட்ட இது இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு கோயில் அதுதான் இப்ப அடிக்கடி டி.ஆர். ரமேஷ் அவங்க சொல்லும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஓ நியமனமே, ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய ஈஓவே இன்னைக்கு வந்து சட்டத்திற்கு விரோதமாகத்தானே இருக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து எழுப்புறார். அப்ப தொடர்ந்து இந்த திருக்கோவில்கள்ல தவறுகள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சரி. தொடர்ந்து இந்த கோவில்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு திருட்டுத்தனங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. கோவில் சொத்துக்கள் காணாமல் போகின்றன, அது நகைகள் காணாமல் போகின்றன, அதுக்கடுத்து சிலைகள் காணாமல் போகின்றன. அப்ப இந்த சிலைகள் எல்லாம் காணாமல் போனாலும் கூட இப்ப பாக்குறோம், இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு சிலைகள் கடத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடம்லாம் பேசி இதற்கு பின்னால் பலர் இதற்காக வேலை பண்ணி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இப்ப நம்ம நாட்டை நோக்கி வர இருக்கின்றன. சரி, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது எந்தெந்த கோவிலுக்கு போய் சேர வேண்டும் என்ற கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏன் தெரியுமா? இதற்கு வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திரு பொன்மாணிக்கவேல் அவர் வந்து இந்த சிலை கடத்தல் பிரிவுல இருந்த பொழுது அப்ப அவர் வந்து அதற்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம், இவங்க வந்து சிலை கடத்தல்ல இருந்து இப்ப ஒரு சிலை கடத்திட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சு சிலையை மீட்டு கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த இதுலயே வந்து நிறைய நாள் லாக்கர்லயே நிறைய நாள் இருக்கும் சிலை, அன்கிளைம்டு சிலைகள் தான் நிறைய இருக்கு, எந்தெந்த சிலைகள்னு எந்தெந்த கோவிலுக்குன்னே தெரியாம இருக்கு. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எந்த கோவில்லையுமே சிலைகள் காணாமல் போனதற்கான கம்ப்ளைண்டோ ரெக்கார்டோ கிடையாது. அப்படி இருந்தா தானே இந்த கோவில் வந்து அதை கிளைம் பண்ண முடியும், கிளைம் பண்றதுக்கான ஒரு ஆதாரம்ங்கிறது இருக்கும். இப்ப அதே போல தானே ஆஸ்திரேலியால இருந்து இப்ப வந்துரும், எந்தெந்த கோவில்ல அதை கொண்டு போய் நீங்க வைக்கணும், ஆவணங்களே எங்க இல்லையே, அப்ப என்ன ஆகும்? அப்ப இன்னைக்கு இப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம், ஜுவல் ரெஜிஸ்டர் அப்படின்னு கோவில்ல மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அந்த ஜுவல் ரெஜிஸ்டருங்கிறது எத்தனை கோயில்ல முறையா மெயின்டைன் பண்றாங்க தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியாது. நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டு அவங்க வாங்கினா கூட பல ஆர்டிஐகளுக்கு எப்படி வித்தியாசமான பதில்கள் எல்லாம் இந்த துறையிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். முதல் கேள்விக்குள்ள பதில் தான் எல்லா கேள்விக்குமே இருக்கும், ஆவணம் இல்லை, ஆவணங்கள் இல்லை, ஆவணங்கள் இல்லை. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்தால் அது உயிருக்கு ஆபத்து, இப்படி எல்லாம் நம்ம இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஆர்டிஐ எல்லாம். சோ தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம HRNC இப்படித்தான் பாக்குறோம். இன்னைக்கு இப்ப தாவேக ஆட்சி வந்திருக்கு. இப்ப இந்த தாவேக ஆட்சியிலயாவது ஏதாச்சும் விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னா நேரா திருச்செந்தூருக்கு ஒரு ஆய்வுக்கு போயிட்டு அந்த கோயில்ல வந்து அர்ச்சகர் எல்லாம் பணம் வாங்குறாங்க, நான் உடனே ஆய்வு செஞ்சு அவளை இது பண்ணிட்டேன். கடைசியா பார்த்தா அவர் அந்த கோவில் அர்ச்சகரே கிடையாது, அதை போய் ஆய்வு செஞ்சார். சரி, அப்படி எல்லா கோயிலுக்கும் ஒரு ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு வரான்னு பார்த்தா மிகப்பெரிய ஊழல் பழனி நில ஊழல் வந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ எனக்கு அந்த நில மோசடி பத்தி எனக்கு தெரியாது, அப்படி ஒரு 100 ஏக்கர் நிலம் இருப்பதே கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுல பல விதமான கேள்விகள். அந்த முழு செய்திக்குள்ளார இப்ப நான் போக விரும்பல, ஏன்னா நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அது நல்லா தெரியும் எவ்வளோ அதுல வந்து விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ இத்தனைக்கு பண்ணி கேள்விகள் பதில்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவர் சொல்லக்கூடிய எந்த கேள்விக்கும் அதற்கான மறு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கான பதில் இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்ப இன்னைக்கு இப்படி வந்து ஒரு நில மோசடி என்பது இங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரிய மாற்றம் இருப்பதாக தெரியல. இன்னைக்கு இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுங்கிறது மிக மிக பழமையான ஒரு கோவில். அந்த கோயில்ல இவ்வளோ திருட்டுக்கள், இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று இப்ப ஏதோ ஒரு துறையில ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா கட்சிகளும் உடனே போய் கோரிக்கை வைப்பாங்க, இவர்கள் பொறுப்பேற்று இவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கோவில்ல நடக்கூடிய அத்தனை முறைகேடுகளுக்கும் காரணம் இன்னைக்கு அறநிலையத்துறை மட்டும்தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் நீங்க தான் கையில் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப அத்தனை முறைகேடுக்கும் நீங்க தான் காரணம். இத்தனை முறைகேடுக்கும் பொறுப்பேற்று நீங்கள் இந்த கோவிலை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை இப்ப நம்ம ஸ்ரீ டிவில நம்ம வைக்கிறோம். அனைத்து இந்துக்களும் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.